எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பட்டுராம் செந்தில், திரைப்பட இயக்குனர் மற்றும் பாடலாசிரியர். பட்டுராம் பட்டறை யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஐயா தோழர் ஜீவாவை பற்றி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். நாகர்கோவிலில் உள்ள பூதப்பாண்டி அப்படிங்கிற கிராமத்தில் தோழர் ஐயா அவர்கள் பிறந்தாங்க. அவர் இயற்பெயர் சொரிமுத்து. அவரை மூக்காண்டின்னு அழைப்பாங்க. அவர் சின்ன வயதிலேயே மிக சிறந்த படிப்பாளி. நல்ல கல்வி சிந்தனை ரொம்ப அதிகமாக உண்டு. அதே போல் நாட்டுப்பற்று ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. காரணம், அன்னைக்கு இருந்த பெண்ணடிமை பற்றி பேசிய விஷயம், நம்ம சுதந்திரத்துக்காக போராடின விஷயங்கள், ஜாதி கொடுமைகள் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால, போராட்டங்கள் நிறைய இருந்ததுனால, அதன் வழியிலேயே அவரும் பயணப்பட்டுட்டார். அன்னைக்கு தேவையும் இருந்தது. முதல்ல வைக்கும் போராட்டத்துக்கு முதல் முறையாக அவர் கலந்துக்கிறாங்க. அப்போ அவர் வயது 17 வயது தான். அப்போ அவர் கலந்துக்கிறாங்க. அப்போ அதோட படிப்பினையா கோவிலுக்கு தன் தாழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுகிற தன் நண்பனை அழைத்துக்கிட்டு ஒரு கோயிலுக்கு போறாரு. அங்கே எல்லாரும் தடுக்கிறாங்க. உயர் ஜாதி வகுப்பினர் என்ற பேர்ல இருக்கிறாங்கல்ல, அவங்க தடுக்கிறாங்க. அப்போ இது மாதிரி ஆட்களை உள்ள விடக்கூடாதுன்னும் அசிங்கப்படுத்தி திட்டி காரி உமிழ்ந்து வெளியேற்றாங்க. அதோட மட்டும் நிறுத்தாம அவங்க அப்பா கிட்ட போய் இதை ஒரு பெரிய புகார் கொடுத்து இதுக்கு ஒரு வரியும் வசூலித்து அவங்கள அவமானப்படுத்துறாங்க. இப்போ அவங்க அப்பா சும்மா விடுவாரா? இவரை கூப்பிட்டு இந்த மாதிரி வேலையை நீ ஏன் செய்யறீங்க அவங்க கண்டிக்கிறாரு. ரொம்ப இன்னும் கடுமையாக போய் தண்டிக்கிறார். இதை சற்றும் எதிர்பார்க்காத தோழர் ஜீவா, அப்போ அவர் பேர் தோழர் ஜீவா இல்லை, மூக்காண்டி தான். அவர் நான் நல்ல விஷயத்துக்கு தானே போராடுறேன், நல்ல விஷயத்தை தானே முன்னெடுக்கிறேன், அதுக்கு ஊர் தான் புரிஞ்சிக்கல, நீங்கள் கூட ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்டேயே பேசிட்டு அதை மறுக்கிற, அதை ஏற்க தயங்குற அப்பாவை வீட்டை விட்டு வெளியேறுகிறார் தோழர் ஜீவா. தோழர் ஜீவா வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு வாவேசு ஐயரின் ஆசிரமத்தில் ஆசிரியராக பணிபுரிய போகிறாங்க. அங்கேயும் ஜாதி கொஞ்சம் வெளிப்படுகிற போது, தென்படுகிற போது அதை ஏற்க முடியாமல் வெளியேறுகிறார் தோழர் ஜீவா. பின்பு அவர் யோசிக்கிறாரு, நம்மளே ஒரு ஆசிரமம் அமைச்சா என்ன அப்படின்ட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்போ காசி விஸ்வநாத செட்டியார் அவரோட உதவியோட சிராவயல்ல ஒரு காந்தி ஆசிரமத்தை அவர் அமைக்கிறார். காந்தியோட மிகப்பெரிய பட்டாளர் தோழர் ஜீவா. ஏன்னா அவரால் எல்லாமே விளையாட்டாக கூட சொல்லுவாங்க, சாமி பஜனை பாடிய தோழர் ஜீவா பின்பு காந்தி பஜனை பாடினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு காந்தியை பின்பற்றியவர் தோழர் ஜீவா. இப்போ சிராவயல்ல தாழ்த்தப்பட்டவரை அப்படின்னு இவங்க சொல்றாங்க இல்லையா, அந்த மக்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு படிக்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நூற்பதை கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு நூற்பலையை வைத்து எல்லாருக்கும் நூல் நூற்பதை பற்றி கற்றுக் கொடுக்குறாங்க. காந்தி மேடம் மிக பற்றாளர் இல்லையா தோழர் ஜீவா, அவர் கருத்தியல உள்வாங்கி முழுமையாக பின்பற்றுகிறவர் தோழர் ஜீவா. இப்போ ஹரிஜன் பத்திரிகையில் காந்தி அவர்கள் ஒரு கட்டுரை எழுதுறாங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகும் வர்ணாசிரம கொள்கையை ஏற்பதே நலம் பயக்கும் அப்படின்ட்டு ஒரு கட்டுரை அவர் எழுதுறாரு. இதை பார்த்த ஜீவா பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறார். ஏன்னா ஜீவா காந்தியோட மிக சிறந்த தீவிர பற்றாளர். அவர் சொல்றதெல்லாம் இவர் தான் இந்த உலகத்தை உய்விக்க வந்த மனிதர், இந்த நாட்டை காப்பாற்ற வந்த மனிதர்னு முழுமையா நம்ப தோழர் ஜீவா இந்த கட்டுரையை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். காந்தியா இப்படி இதை எழுதுகிறார் அப்படின்னு அவர் அதிர்ச்சி அடைகிறார். பின்பு அவரால் அதை ஜீரணிக்கவே முடியல. அப்பவே ஒரு கடித காந்திக்கு எழுதுறார். என்ன அதாவது வர்ணாசிரமம் என்பது என்ன? பெண்ணடிமை போற்றுவதல்லவா? ஒருவன் பிறப்பிலேயே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று கூறுகிறதல்லவா? இதை எப்படி இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இதை நீங்கள் அமுல்படுத்த வேண்டும் என்று கட்டுரையில் குறிப்பிட்டீர்கள் என்று தெளிவாக அவர் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அன்னைக்கெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, ஒரு சாதாரண ஒரு தொண்டன் கடிதம் எழுதுனா படிக்கிற தலைவன் இன்னைக்கும் கிடையாது, எப்பயும் கிடையாது. ஆனா அன்னைக்கெல்லாம் படிச்சிருக்காங்க பாருங்க. அதனாலதான் அவரை மகாத்மான்னு நம்ம சொல்றோம். அதை படிச்சுட்டு மனுஷனுக்கு விடிய காலம் 3 மணி வரையும் காந்திக்கு தூக்கமே இல்லையாங்க அந்த கடிதத்தை பார்த்து படிச்சுட்டு. இதுல இன்னும் பயங்கரமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள போட்டு உருட்டி உருட்டி அவரால் இரவு 3 மணி வரை, விடியற்காலை 3 மணி வரை அவர் தூக்கமே இல்லை. உடனே பதில் கடிதம் எழுதுறாரு காந்தி தோழர் ஜீவாவுக்கு. ஜீவானந்தம் அவர்களே, உங்கள் கடிதம் கண்டேன். நான் சிராவயலுக்கு உங்களை சந்திக்கிறேன் என்று ஒரு பதில் கடிதத்தை காந்தி எழுதுகிறார். அதே போல இலங்கைக்கு செல்வதற்காக வரும் காந்தி சிராவயலுக்கு தோழர் ஜீவாவை சந்திக்க செல்கிறார். அப்போ சிராவயலுக்கு
வந்துட்டாங்க. வந்து பார்க்குறாங்க சுற்றி. ஒரு இளைஞர் வந்து பக்கத்தில் நிற்கிறாரு. அது காந்தி ஆசிரமத்தில். சுற்றி பார்க்குறாரு காந்தி. ஒரு இளைஞர் மட்டும் நிற்கிறாரு. ஜீவானந்தம் எங்க அப்படின்ட்டு காந்தி கேட்குறாங்க. நான் தான் ஜீவானந்தம் அப்படிங்கிறாரு. நீங்களா? உங்கள் எழுத்துக்களா என்னை இரவு 3 விடியற்காலை 3 மணி வரையும் நீ உறங்க செய்யாமல் இருந்தது? அவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்கள் உள்வைதா நீங்கள்? நான் பெரிய முதியவராக இருப்பார் என்றெல்லாம் எதிர்பார்த்தேன் என்று காந்தி வந்து அவர்கிட்ட சொல்றாரு. சொன்ன அந்த அளவுக்கு பக்குவம் நிறைந்த வரிகளை, பக்குவம் நிறைந்த அனுபவ எழுத்துக்களை அவர் எழுதியிருக்கிறார். அவர் தூக்கம் அவருக்கு கெடுக்கும் வகையில் இருந்திருக்குன்னா பார்த்துங்களேன். காந்தி எவ்வளவு பெரிய மனிதர். அவரையே ஒரு கடிதம் வந்து இந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த செய்திருக்குன்னா, அப்ப எவ்வளவு வலிமையா அந்த கடிதத்தில் இருந்திருக்கும். அதை உணர்றாரு, அதை பத்தி கேட்கிறாரு. கேட்கும்போது ஆச்சரியப்படுறாரு. ஒரு 20 வயது நிரம்பிய இளைஞனுக்கு இவ்வளவு அறிவா அப்படின்னு அவர் பிரமிக்கிறார். கதராடிகள்லாம் பரிசீலிக்கிறாங்க. பின்பு இருவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பேசுறாங்க. பல விஷயங்களை பேசி முடிச்சுட்டு காந்தி வெளியேற முயலும்போது தோழர் ஜீவா அவரை பார்த்து கேட்குறாங்க, நீங்க வந்து வைசிக குடும்பத்துல பிறந்திருந்தாலும் இந்த நாடு நலம் பெறணும், இந்த நாடு விடுதலை பெறணும் போராடுற நீங்க தானே பிராமணனா இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லும்போது இடைமறித்து காந்தி சொல்றாங்க, இல்லை இல்லை, ஒரு பிராமணன் தவறு செய்தால் அவன் கெட்ட பிராமணன் என்று அழைக்கப்படுவான். ஒரு சூத்திரனோ ஒரு வைசிகனோ ஒரு சத்திரியனோ நல்ல விஷயங்கள் செய்திருந்தால் அவர்களை நல்ல சூத்திரனோ நல்ல வைசிகனோ என்றுதான் அழைக்க முடியுமே தவிர இதை மாற்ற முடியாது அப்படின்னு தன் கொள்கைகளை சரியாக அதே போல நிற்கிறார் காந்தி. அப்போ இருவரும் கைக்குலுக்கி விட்டு காந்தி வெளியேற தோழர் ஜீவாவோ காந்தியை விட்டு வெளியேறுகிறார். தோழர் ஜீவா அவர்கள் தன் கருத்துக்கள் உடன்படாத இடத்தில் ஒருபோதும் இருந்ததில்லை, வெளியேற ஒருபோதும் தயங்கியதில்லை. ஆனால் ஒருவர் ஒரு கொள்கையில் இருந்தோ ஒரு மனிதனும் விடைபெறுவது என்பது பெரிய வெற்றி அல்ல, பெரும் போற்றும் செயலும் அல்ல. ஆனால் தோழர் ஜீவா ஒரு இடத்திலிருந்து வெளியேறுகிறார் என்றால் ஒரு கொள்கைக்காக. ஆனால் இன்றும் பல அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு கட்சியில் வளர்ந்து விடுவார்கள், ஒரு சிறு கட்சி ஆரம்பிப்பார்கள், அதில் வளர்ந்து விடுவார்கள். எதிர்கட்சி ஏதோ ஒரு கட்சி பெரிய கட்சியில் பேரம் பேசி தன்னை விட்டு விடுவார்கள். அப்படி அல்ல தோழர் ஜீவா. கொள்கைக்காக பயணப்பட்டவர். ஆனால் இன்று உள்ளவர்கள் கொள்ளையடிக்கிறதுக்காக பயணப்படுகிறார்கள். தோழர் ஜீவாவுக்கும் இந்த அரசியல்வாதிக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கிறது. இன்னும் தோழர் ஜீவாவை பற்றி நிறைய சந்திப்போம். இன்னும் நிறைய காணொலிகளை நாம் கொடுப்போம். உங்களிடம் இப்படியே பட்டுராம் செந்தில் திரைப்பட இயக்குனர் மற்றும் பாடலாசிரியர். பட்டுராம் பாட்டர் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்க, பயணிப்போம். நன்றி, வணக்கம்.